காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி, தேசிய தலைமைதான் இறுதி முடிவு செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர அது இறுதியான முடிவு அல்ல. அது தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சொல்லப்படுகிற கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ராகுல் காந்தி அவர்கள் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற நேரடி பிரதிநிதிகள் திமுக தலைமையோடு பேசி முடிவு காண்பார்கள். இடையிலே இப்படி வருகிற விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை. ராஜகண்ணப்பன், தளபதி உள்ளிட்டவர்களோட காங்கிரஸை இது போக பேசப்போய்தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாநிலத்தாரும் சொல்லியிருக்காரு. தளபதி மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை எங்களோட காங்கிரஸ் தமிழக தலைவர் கோரிக்கை வைத்தும் திமுக அதை காது கொடுத்து செவி சாய்க்கவில்லைன்னு அவர் குற்றம் சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் இது போன்ற சலசலப்பு வரத்தான் செய்யும். எல்லா கூட்டணி கட்சிகளிலும் பேச்சுவார்த்தை நடக்கிற போது இது போன்ற முரண்கள் எழும், சலசலப்பு உருவாகும். ஆனால் கடைசியில் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். திமுக தலைமையிலான கூட்டணியிலும் இதுதான் இப்போது நிகழ்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருக்குது, இந்திய கூட்டணி பலமாக இருக்குன்றீங்க. ஆனால் என்டிஏ கூட்டணி இந்த மாதிரி சலசலப்புகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்திய கூட்டணி தொடர்ச்சியாக இந்த சலசலப்பு நிறைவு வந்து பலவீனமான கூட்டணியில் போட்டி பெரிய அளவில் இருக்காது, அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை இருக்காது. பலமுள்ள கூட்டணியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான இயல்பாக போட்டி எழும், அதிகார பகிர்வு தேவை என்கிற அந்த கருத்தும் எழும். இவ்வாறு சலசலப்பு எழுவதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது, ஆட்சிக்கு வரப்போகிறது. ஆகவே தான் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலும் கூட இந்த போட்டி சார்ந்த சில விமர்சனங்கள் எழுகின்றன. அதாவது நெகோசியேஷன் அது முடிவு பண்ணுவாங்க. பாஜகவுடைய தேசிய அமைப்பு PL சந்தோஷ் சென்னை பேசும்போது தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கு, நீங்க கவனமாக பணியாற்றணும் அப்படின்னு பிஜேபியினுடைய இன்டர்னல் மீட்டிங்ல பேசியிருக்காரு. அந்த காலத்தை எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, இல்லை தேர்தலை எப்படி கணிச்சு பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் முன்கூட்டியே அந்த டைமிங் அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா, எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆளுங்கட்சி, தேர்தல் ஆணையத்தோடு அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கலாம். ஆகவே அவர்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக என்ன பகீரத முயற்சியை மேற்கொண்டாலும், என்ன சூது செய்தாலும், சூழ்ச்சி செய்தாலும், சதித்திட்டங்களை தீட்டினாலும் அவர்களால் இங்கே வெல்ல முடியாது. அவர்கள் கணக்கு தப்பு கணக்காகத்தான் முடியும். தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு மண், இந்திய மாநிலங்களிலிருந்து வேறுபட்ட ஒரு மண் என்பதை இந்த தேர்தலின் மூலமும் மீண்டும் அவர்கள் உணர்வார்கள்.